எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி. அண்ணாமலையை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அண்ணாமலையுடைய உண்மையான முகம், அண்ணாமலை 10,000 கோடி சொத்து சேர்த்துட்டாரு, டிஎம்கே அண்ணாமலை ஃபைல டிஎம்கே ரிலீஸ் பண்ண இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல. இவ்வளவு தூரம் சொல்ற நீங்க ஒரு காலத்துல அண்ணாமலைய கண்மூடித்தனமா லவ் பண்ணிருக்கீங்க, கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அவர்தான் எனக்கு உலகமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கீங்கல்ல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இத ஒரு 2 விஷயங்க. யாரா இருக்கட்டும், ஏன் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் நாளைக்கு கூட பிறந்தவங்களையும் தாய் தந்தையரையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க கூட இணக்கமா இருன்னு சொல்கிறோம்னா, ரத்தம் ஒன்று. நம்ம தப்பே பண்ணாலும் நம்மளை விட்டு கொடுக்காது. யார் வேணாலும் சுயநலமாக நினைக்கலாம். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ எந்த அப்பா அம்மாவாச்சும் நாளைக்கு புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் நல்லா இருக்கணும், நீ வீணாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சில மனநிலைகளில் யாரை வேணாலும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் ஃபேக்டர் இதுதான். குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறப்ப பிரைமரி ஃபேக்டர் ஒருத்தவங்களை நீங்கள் நம்பி போகிறீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு துரோகம் செய்யக்கூடாது, நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான். ஒரு புரிதலுக்கு அரசியல் கோட்பாடுகள் படியே செந்தில் பாலாஜி தப்பு செய்யாமல் இல்லை, ஆனால் அவரை கைது செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை விட்டு கொடுத்துச்சா? ஆட்சியவே கலைச்சிருவான்னாரு கவர்னர். நாளைக்கு ஆனாலும் டெல்லிக்கு கொண்டுட்டு போக முடிஞ்சா? இல்லை. நீ 400 நாள் ஜெயிலில் வச்சா நீ சாதனை பேசலாம். 400 நாளும் திகார் ஜெயிலில் கொண்டு போய் வச்சியா? நான் புழல் ஜெயிலில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளார ஏன் கண்ட்ரோலில் நாளைக்கு அவரை மந்திரியாக தான் வச்சுருந்தேன். அவருக்கு ஏசி, டிவி, ஹோட்டல் சாப்பாடு, அதாவது அந்த காம்பவுண்டை விட்டு அவரால் வர முடியலையே தவிர அமைச்சராக தான் இருந்தார். ஜெயிலுக்குள்ளாரையும் அமைச்சராக தான் இருந்தார். செல்வ செழிப்போடு இருந்தார். ஃபோன் அக்சஸ் இருந்துச்சு. கோயம்புத்தூர் உள்ளே இருந்துக்கிட்டே அண்ணாமலையை ஏற்று யார் கேண்டிடேட்டாக நிற்கணும், எப்படி ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணாருங்கிற வரைக்கும் அந்த கட்சியை அவரை விட்டு கொடுத்துச்சான். இல்லை, விட்டு கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் யாருமே யோசிக்கவே இல்லை. இல்லை, எந்த கட்சியுமே சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினரோடது நாளைக்கு இந்த கல்குவாரி பிரச்சனை வந்துச்சு, டிஎம்கே விட்டு கொடுக்குதா? இல்லை. நாளைக்கு இப்போ கேஎன்ஆர் இப்போ ரைடு ஈடு அது வந்துச்சு, விட்டு கொடுத்துச்சு. அப்போ பொன்முடிய கன்விக்டான பொன்முடிய விமர்சனங்களுக்கு உள்ளான பொன்முடியை அப்போதைக்கு எடுத்தாங்க. இப்போ திரும்பி துணை பொதுச்செயலாளர்கிட்ட திரும்பி மந்திரி ஆக போகிறாரு. இப்போ யார் நாளைக்கு விட்டு கொடுத்தாங்க?